வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. ஸோ இந்த மார்கழி பூக்களில் இன்றைக்கி 2ஆம் பூ மலர்ந்தாச்சு. என்ன பூவாக இருக்கும் அது? ஒரு செங்கழுநீர் பூவா, இல்லை ஒரு தாமரை பூவா? ஏதோ ஒரு பூ. எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுக்கும் இறைவனுக்கும் சாத்தக்கூடிய மலர்களாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி 2ஆம் நாள் பற்றி பேச போகிறோம். உங்களில் சில பேர் நினச்சிருப்பீங்க, என்னங்க நீங்கள் மார்கழியை பற்றி பேசிட்டு ஒரு திருப்பாவை கூட பாடலையே அப்படின்னுட்டு நினச்சிங்களா? பாடிடுவோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறு மீர்கள் கூர்வேல் கொடுந்தோழிலன் நந்த கோபன் குமரன் ஏராத கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம் பாவாய். இது ஆண்டாளுடைய முதல் பாசுரம். அவன் நமக்கு உய்வதற்கான ஒரு வழியை சொல்றா. பாரோர் புகழ படியணும். எங்க? அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். அவனால் ஒரு மட்டுமே நம்மை உய்விக்க முடியும். அவனை சரணாகதி அடைவோம் அப்படின்னு அந்த முதல் பாசுரத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பா. இதே மாதிரி மணிவாசகர். நான் ஏன் மணிவாசகர் சொல்கிறேன்னாக்கா, இந்த மார்கழி மாதத்தில் சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உண்டான இந்த மாதத்தில் திருப்பாவை 30 பாடுவது விஷ்ணுவை கும்பிட்றவங்களுக்குன்னு ஒரு மரபு. சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்து கும்பிட்றவங்களுக்கு, இந்த பேதம் இல்லாதவர்களுக்கு திருப்பாவை கூடவே திருவெம்பாவை. திருவெம்பாவை அப்படிங்கிறது 20 பாடல்கள். மாணிக்கவாசகர் எழுதினது. ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டு, மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டு. ஆனால் 2 பேருடைய கருத்தும் ஒன்றா இருக்கும். என்ன தெரியுமா? எல்லோரும் எழுந்திருப்போம், நல்ல குளிப்போம். அதாவது அக அழுக்கும் புற அழுக்கும் போக குளிப்போம், இறைவனை தொழுவோம். இதுதான் அங்கே அந்த பேசிக் ஐடியாவே. அதுதான். இவளும் அதே தான் சொல்கிறாவா. குளிர குடைந்து நீராடாதே, குளிச்சுட்டு போகலாம், சுத்தமாக பரிசுத்தமாக போகலாம். இவர் என்ன சொல்வார்னா, 20 பாட்டிலையும் திருவெம்பாவையில் மாணிக்க வாசகரும் அதே தான் சொல்லுவார். முதல் 8 இதில் அப்படியே சிவனை பற்றி புகழ்ந்து 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 பாடுவார். இந்த ஒத்தொத்தரை எழுப்புறது என்னன்னு கேட்டால், ஆண்டாளுடைய கதைப்படி எழுப்புறது அப்படிங்கிறது, இன்னுமா தூங்கின்னு இருக்க, கண்ணை துயின்று அவமே காலத்தை வீண் போக்காதே, எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஒத்தொத்தராக எழுப்பி, அப்பெல்லாம் என்ன சொல்லுவா, பாவை நோன்பு நோக்கணும். இந்த பாவை நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்பொழுது, நான் ஏன் இப்போ நாங்கள்லாம் அந்த காலம்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் மார்கழி எப்படி இருந்ததுங்கிறத உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு வேண்டிருக்கு, யாரான ஒருத்தர் வேணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எங்கள் பாட்டி சொல்லுவா, பாவை நோன்பு அப்படிங்கிறது அவள் நல்ல கணவன் வேணும், நல்ல கணவன் வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு. ஏன் வேறு ஒன்றுமே கேட்கக்கூடாதா? நல்ல கணவன் எதுக்கு பாட்டி அப்படின்னா, அகேன் திருப்பி குட்டு விழும். வாழ்க்கை நல்லா அமைஞ்சாதான் சுகமாக இருக்க முடியும். அதுக்கு நல்ல கணவன் அமையணும், தெய்வத்தை நம்புகிற கணவன் அமையணும். அதுக்காக சொல்லு, எல்லாரும் சொல்லுங்கோ அப்படின்பா. என்னோடத்த அந்த சின்ன குழந்தையெல்லாம் கையை கூப்பிப்போம். அவள் எப்படி பாவை நோன்பு நூற்றாள் தெரியுமா? ஆண்டாள். அதை சொல்லித்தரேன். காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேஹி பதிம் மே குருதே நமஹா. இதுதான் ஆண்டாள் நோற்ற பாவை நோன்பு. என்ன? மகாவிஷ்ணுவின் தங்கையே, மகா மாயையே, உன்னுடைய சகோதரனையே, எனக்கு கண்ணனையே கணவனாக கொடு, அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறது தான் அப்படின்னு அப்போ சொன்னதுனால பாவை நோன்புன்னா என்னன்னு தெரியும். அப்போல்லாம் ஒரு விரதம் இருக்கணும், நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி எல்லாம் சொன்னான். அப்படி சொன்னால் அதே ஆண்டாள் கடைசியில் போய் கண்ணனை போய் பார்த்துட்டு அவனோட வனபோஜனம் செய்யணும்,
அப்போ நம்ம எல்லா நகையும் போட்டுப்போம். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், எல்லா நகையும் போட்டுப்போம். அவனோட போய் என்ன பண்ண போகிறோம்? சக்கரை பொங்கல் சாப்பிட போகிறோம், மூட நெய் பெய்து முழங்கை வழிவார எல்லாரும் சாப்பிட போகிறோம் அப்படின்னு அதாவது இந்த பாடல்களில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறா ஆண்டாள். அதே தான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறார், ஒத்தொத்தியாய் எழுப்பும்போது அவர் சொல்கிற பாடல்கள் ரொம்ப அழகாக இருக்கும். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் அமுதம் ஊறு. அப்படியே வாயில் சொல்லும்போதே சிவனை பற்றி பேசுகிற போது அப்படியே வாயில் சுவை ஊறணுமா. அப்படி பக்தியில் ஊறினவர்கள் 2 பேரும் பாடின பாடல்களை பாடுறோம். இந்த 20 பாடல்களில் அவர் இந்த ஒத்தொத்தரை எழுப்புறது என்ன சொல்வார்னா, நவசக்திகள். இறைவனுக்கு சிவனுக்கு நவசக்திகள் உண்டு. இப்போ இந்த நவசக்திங்கிற வார்த்தைக்கே தனி பெருமை. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நவசக்திகள்ங்கிற சொல்கிறோம். நவசக்தி விக்னேஸ்வர் கோவிலெலாம் போடுறாங்க. இந்த நவசக்திங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இறைவன் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு அவனுக்கு 9 சக்திகள் தேவைப்படுகிறது. மனோன்மணி, சர்வபூத தமனி, பலவிகரணி, கலவிகரணி, ஜேஷ்டை, வாமை, ரௌத்ரி, காளி, இப்படியெல்லாம் அந்த 9 விதமான சக்திகளை வச்சு தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு ஒவ்வொரு விதமான சக்தி தேவைப்படுகிறது. இன்றைக்கி சொல்லணுமா இல்லையா, கைனட்டிக் எனர்ஜிங்கிறோம், ஸ்டாட்டிக் எனர்ஜிங்கிறோம். அந்த எனர்ஜியில் 9 வகையான அந்த எனர்ஜியை வச்சு தான் அவன் பிரபஞ்சத்தை இயக்கிறான். அப்படிங்கிற 20 பாடல்கள். சரி, திருப்பாவையில் 30, இதில் 20 தானே அப்படின்னா அந்த பாக்கி 10 நாளுக்கு அதே மாணிக்க வாசகர் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சி. அதில் ரொம்ப அழகாக இருக்கும். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. வந்துதா பூ? எம்பெருமானுடைய பாத கமலங்களுக்கு இணையான தாமரை பூக்களை கொண்டு போய் அவர்கிட்ட வைக்கிறோம். ஆக இந்த மார்கழி பூக்கள்னு நம்ம சொன்னதில் தப்பு இல்லை. எல்லா இடத்துலையும் பூக்கள் பூக்கள் பூக்களாக தான் இந்த ஒரு பூக்கள் மலர்றது. கோலத்தில் பூ வைப்பாங்க இல்லையா, அதை பற்றியும் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. நேற்று ஒரு கதை சொன்னேனே, அம்மா கிருஷ்ணருடைய இடுப்பில் கயத்தை கட்டி தாமோதரன், அதனால் அவனுக்கு பேர், தூக்கி உரலில் உட்கார வச்சுட்டு இங்கேயே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலை பார்க்க போயிட்டா. இந்த கிருஷ்ணன் எத்தனை நேரம் அப்படியே உட்காந்துருப்பான். பார்த்தான், கையில் எடுத்துன்னு வந்திருந்த கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து அங்கே இருக்கிற பூனைக்கு கொடுக்குறான். அவன் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறான். அப்புறம் இருப்பு கொள்ளலை. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மாதிரி தானே அவனும். அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுறான், உரலை விட்டு இறங்கிட்டு கொஞ்சமாக நகர்ந்து பார்க்குறான், நடந்து பார்க்குறான். இந்த உரல் தடால்னு விழுந்து அவன் கூடவே வருது. ஆஹா, அப்போ நான் போனேன்னா இந்த ஜகட வண்டி மாதிரி இழுத்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ இவன் உட்காந்துருக்கிறது வீட்டின் புழக்கடை பக்கம். புழக்கடைங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியாது, பேக்யார்டு அப்படின்னு சொன்னால் புரியும் இல்லையா. இந்த புழக்கடை பக்கத்தில் உட்காந்துருக்கான். அங்கே சமையல் அறை இருக்குது, ஹால், வாசல் அங்கே. ஸோ அந்த புழக்கடை பக்கத்துக்கு கதவு திறந்துருக்கு. அந்தாண்ட மாடெல்லாம் கட்டியிருக்கு. கிருஷ்ணர் பார்த்தார், இந்த உரலையும் இழுத்துண்டு கொஞ்சம் தூரம் தவழ்ந்து பார்க்குறார், அது கூடவே வருது. அப்புறம் கொஞ்சம் நடந்து பார்க்குறார், இழுக்க முடியல. ஸோ திருப்பி தவழ்ந்து போய் அங்கே கொல்லைப்புறத்தில் 2 பெரிய மருத மரம், அர்ஜுன மரங்கள்னு சொல்லுவாள். பெரிய மருத மரங்கள் எத்தனையோ யுகமாக அங்கே இருக்குது. பழைய மரம் அது, இப்போ புதுசாக முளைச்சது இல்லை. அது என்னமோ யுகமாக அங்கே இருக்கிற ஒரு பழைய மரம். 2 அப்படி பக்கத்தில் இருந்ததா. இப்போ இந்த கிருஷ்ணர் என்ன நினைக்கிறான் தெரியுமா, நம்ம குழந்தைகளுக்கும் இப்படியெல்லாம் குயுக்தி தோணுமே. இந்த 2 மரத்துக்கும் நடுப்புற நான் போய் இந்த உரலை பிடிச்சி இழுத்தேன்னாக்கா உரல் வராது, கயிறு அருந்து போயிடும், நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுதான் அந்த குழந்தையோட புத்தி. அந்த குழந்தையாக இருக்கிற கண்ணன் நினச்சது அது, ஆனால் அவன் மனசில் இருந்தது வேறு. அது என்னது அப்படின்னா, இவன் இந்த உரலை இழுத்துண்டு குழந்தை தவழ்ந்து போய் இந்த அர்ஜுன மரங்கள் 2க்கும் நடுப்புற போயாச்சு. உரல் மாட்டிண்டு எடுத்து இழுக்கிறான், கயிறு அருந்து படலை. 2 மரமும் 2 பக்கமும் விழுந்தாச்சு. ஒரே சத்தம், எல்லாரும் ஊர் பூரா கேட்குறது. அதுக்குள்ளே என்ன ஆறுதுன்னா,
இந்த விழுந்த 2 மரங்கள்லேருந்து 2 தேவர்கள் வரா. இந்த 2 தேவர்கள் வந்து கிருஷ்ணரை பார்த்து அவருடைய பாதங்களை தொட்டு கும்பிட்டு, எங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்த மகாவிஷ்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வானுலகத்துக்கு போயிடுறா. அதுக்குள்ளே யசோதை எல்லாரும் ஓடி வரா. சுச்சோ, இந்த சின்ன குழந்தை, இந்த மரம் இப்படி விழுந்திருந்தா என்ன ஆறுது, அந்த மரம் இப்படி விழுந்திருந்தா என்ன ஆறுது, இவன் எப்படி இந்த உரலை எடுத்துன்னு அவ்வளோ தூரம் போனான், இவனால் எப்படி அந்த மரத்தை வீழ்த்த முடிஞ்சுது அப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுகிற போது யசோதை அந்த குழந்தைய தூக்கி அங்கே எல்லாருடைய காலடி மண்ணையும் எடுத்து சுற்றி போட்டுப்பா, எல்லாரும் கண்ணு போட்டுற போகிறா அவனுக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைய திருஷ்டி முறித்து உள்ளே எடுத்துட்டு ஓடுறா. எந்த அம்மா அடிப்பேன்னு சொல்லி கட்டி போட்டாலோ அவளே இந்த குழந்தைய உள்ளே எடுத்துன்னு ஓடுறா. சரி, நடந்தது என்ன? அதுதான் கதை. இது வந்து இந்த 2 பேர் சொன்னேனே தேவர்கள், அவள் யாருன்னு கேட்டால் நளகூபரன், மணிகிரீவன். இவா 2 பேரும் குபேரனுடைய பிள்ளைகள். எப்பொழுதுமே ரொம்ப ஒரு பணக்காரனுடைய குழந்தைகள்னால் அவளுக்கு ஒரு மமதை இருக்கும். எங்கள் அப்பா கிட்ட இல்லாத பணமாக நான் உலகத்தையே வாங்கிடுவேன்னு அந்த எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு. வளர்க்கும் போதே எளிமையாக வளர்த்திருந்தால் அவங்க மரமாக நின்று இருக்க மாட்டாங்க. அவங்க ஏன் மரமாக நின்னாங்க அப்படின்னாக்க, இந்த அப்பாவுக்கு இருக்கிற செல்வச் செருக்குனால இவங்க ஒரு தரம் ஜலக்கிரீடை அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் பூல்னு சொல்கிறீங்களே, ஒரு தடாகத்தில் இவங்க 2 பேருமா குளிக்கிறாங்க. குளிக்கும் போதே கூடவே அவள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு உட்கார வச்சுண்டு, ஏய் நீங்களும் குளிங்கடி அப்படின்னு ஒரு தமாஷா பேசிண்டு ஒருத்தர் மேலே தண்ணி அடிச்சுண்டு இருந்த பொழுது நாரத மகாமுனிவர் வரார். ப்ரூஹி முகுந்தேதி ரசனே ப்ரூஹி முகுந்தேதி அப்படின்னு பாடிண்டே வரப்போது அங்கே இருக்கிற பெண்கள்லாம் அடாடா நாரத முனிவர் வர, நம்ம என்ன இங்கே குளிச்சுட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக துணியெல்லாம் எடுத்து சுற்றிண்டு மரத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனால் இவா 2 பேரும் நல்ல மதுபானம் குடிச்சிருந்ததுனால என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நாரத முனிவர் வந்தால் நமக்கு என்னடா அப்படின்னு 2 பேரும் தண்ணியிலேயே இருந்தாங்க. அப்போ நாரதர் சொன்னார், துளி கூட வெக்கம் இல்லாமல் உடலில் துணி, சின்ன துண்டு துணி கூட இல்லாமல் நீ குளிக்கிறேன்னாக்கா அது எப்பேற்பட்ட அவமானம், அது எப்பேர் ஜலத்துக்கு நீ செய்கிற அவமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் எப்படி மரத்தை போல உணர்ச்சியற்று இருந்தீர்களோ மரமாக கடவது. அப்போ தான் புத்தி வருது, ஐயையோ சாபம் போட்டுட்டாரேன்னுட்டு. இந்த கதையை சொல்லும் பொழுது என்னுடைய பாட்டியார் சொல்லுவார், அதுக்காகத்தான் வெறும் உடம்புல குளிக்கக்கூடாது, நாட் டு டேக் பாத் இன் த பஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன துண்டமாவது கட்டி கொண்டு குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள். ஏன்னு கேட்டால் தண்ணிக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை. புரியுறதா? அன்றைக்கி இந்த கதையை சொல்லலைன்னாக்க உடம்புல துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சாங்கியம், அந்த ஒரு விஷயம் அடுத்த தலைமுறைக்கு வந்திருக்காது இல்லையா? சரி, சாபம் போட்ட உடனே ஓடி வந்து அவர் காலில் விழுந்து, சுவாமி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் திமிரு இருந்தது, வாஸ்தவந்தான், எங்களுக்கு எப்போ சாப விமோசனம்னா இப்போ கிடையாது, நீங்கள் மரமாக இருந்து பட்டு போகிற நிலையில் அவ்வளோ பழுத்த மரமாக இருக்கணும், அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு உணர்ச்சி இருக்கும், அடாடா இன்றைக்கி தப்பு பண்ணிட்டோமே, மகா முனிவரை பார்த்து கூட நம்ம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துனுட்டோமே அப்படின்னுட்டு. ஆனால் கண்ணன் அவதாரம் செய்து அவனுடைய ஸ்பர்ஷத்தினால், அவன் எப்படி இந்த மரத்தை தொட்டுண்டு அதை தாண்டிண்டு போனான், அவனுடைய ஸ்பர்ஷத்தினால் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னதுனால இந்த கதையை அந்த எதுகுல மக்களுக்கெல்லாம் பின்னால் ஒரு பெரியவர் சொன்னதாக நம்ம படிக்கிறோம். ஆக இன்றைக்கி இந்த கண்ணன் உரலில் கட்டுப்பட்டா, 2 மரத்தையும் உடைச்சா, அதில் என்ன நடந்தது, 2 பேருக்கு முக்தி கிடைச்சது அப்படிங்கிற கதையை பார்த்தோம் இல்லையா? நாங்கள்லாம் பஜனை பண்ணுறதுக்காக தான் காலம்பரை சீக்கிரமாக வெளியில் வந்து உட்காருவோம். இந்த பாட்டியெல்லாம் ஆல்ரெடி அந்த பெரிய திண்ணை, இந்த ஒரு வீட்டு திண்ணையிலேருந்து ஏ விசாலம் அப்படின்னு கூப்பிட்டாக்கா அந்த கோடி வீட்டிலேருந்து அவள் ஹலோன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நீள நடுக எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டுட்ருப்பாங்களா. அப்போ இந்த பாட்டி சொல்கிறத வச்சு தான் நான் இன்றைக்கி சயின்டிஃபிக்கலாக அது என்ன கரெக்டுங்கிறத சொல்கிறேன். பாட்டி சொல்லுவாங்க, ஒரு கோலத்தை 4 பேராக போடுங்கோ, நீ இந்த பக்கம் போடு, நீ அந்த பக்கம் போடு, அவள் என்ன போடுறாங்கிறத பார்த்துக்கோ,
தலை எப்படி போகிறதோ வால் அப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு லீடர் வந்து ஒரு பக்கம் போட்டால் அதே போல் 4 பக்கமும் போடுவாங்க. நல்ல கோலத்தை போட்டுட்டு அப்பாடா அப்படின்னு நிமிருவாங்க. அதே போல் இந்த ஆண்கள் எல்லோரும் பஜனை பண்ணி பாடிட்டே வரவங்க என்ன சொல்லுவாங்க? நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே, நாராயண. மூச்சு இழுப்பாங்கல்ல. என்னடா எல்லாரும் இந்த மூச்சு இழுக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, அந்த மார்கழி மாதம் மட்டுமே கிடைக்கக்கூடியது ஒரு பெரிய பொக்கிஷம். இன்றைக்கி சொல்கிறோமே ஆக்சிஜன் டென்ட்டில் போட்டாக்க இந்த நுரையீரல்லாம் சுத்தமாயிடும், சரியாக போயிடும்னு. அந்த O3 என்கிற ஓசோன் லேயர் பூலோகத்திற்கு மிகவும் அருகாமையில் இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் வரும். 3:30 மணியில், காலம்பரை 3:30 மணிலேருந்து 4:45 வரைக்கும் தான் அது அந்த லேயர் அங்கே இருக்கும். பூலோகத்துக்கு ரொம்ப, அதாவது பூமிக்கு அருகில் வருகின்ற பொழுது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீட்டில் எல்லாரையும் எழுப்பி ஆண்கள் தெருவில் பாடுவாங்க, பெண்கள் கோலம் போடுவாங்க. ஒருத்தரும் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஓசோனை வீணடித்து விடாமல் எல்லாரும் உள்ளே வாங்கிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க, ஒரு வருஷத்துக்கு உண்டான ஆரோக்கியத்தை இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பெறலாம். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மார்கழியில் தூங்குவீங்க? கண்டிப்பாக தூங்க மாட்டீங்க. ஒன்றும் இல்லாட்டா அந்த 3:30 மணி இல்லாட்டா 3:45 மணிக்கு எழுந்து மொட்டை மாடியிலையாவது போய் அந்த காற்றை சுவாசிக்க வேண்டும். ஓசோன் டென்ட்டில் போய் நம்ம இருக்கவே வேண்டாம். நம்மளுடைய நல்ல நுரையீரல்லாம் சுத்தமாகறதுக்காக எப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞானபூர்வமான தகவலை விளையாட்டாக அந்த காலத்தில் அன்றாட வாழ்க்கையில் அவங்க சேர்த்துருக்காங்க. பார்த்தீங்களா? அதுதான். சரி, நாங்கள் பஜனை பண்ண கதையை நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ கோலத்தை பார்த்துக்கலாமா? எத்தனை கோலம் பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு கோலத்துக்கும் ஒரு பேர் வேறு உண்டு. அதெல்லாம் அப்புறம் இப்போல்லாம் மறைஞ்சு போச்சு. ஏதோ கோலம் போடுறதே பெரிய விஷயம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், வெள்ளை நுண்மணல் கொண்டு அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா நாச்சியார் திருமொழியில். ஆக வெள்ளையான அந்த பொடி தான் போடுறது வழக்கம். கலர் போடுறது நம்ம வழக்கம் இல்லை. ரங்கோலிங்கிறது வடநாட்டு வழக்கம். வேண்டாமே, நமக்கு தென்னிந்தியாவில் எது அழகுன்னு தோணித்தோ அதைத்தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நாங்கள் காவியெல்லாம் போடுவோம். காவின்னா என்ன? உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறதுக்காக தான் இந்த மார்கழி பூக்கள்.